குமார் அமுதா, வாருங்கள் வாருங்கள், இனிய இரவு வணக்கம். இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுதோ உங்களுக்கு? இப்போ வந்தது பேத்தியா? பேத்தியே தான். ராசி என்னங்க, பொங்கலோ பொங்கல் வீட்டுக்கு வருவதாக நான் சொல்லி இருந்தேன். அதனால் ஒரு வேளை லாக் பண்ணிட்டு இல்லைமோன்னு எனக்கு சந்தேகம். பேச முடியவில்லையே என்ன? இல்லை ராஜசேகர், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் யாரையுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பேட் கமெண்ட் வர்றவங்களையுமே கூட நான் வந்து என்ன சொல்கிறது, பிளாக் பண்ணுறதே கிடையாது. தோழி, ஊருக்கு வந்திருக்கீங்களா? இல்லை நான் இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் சௌரி. நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லு அவர்கிட்ட. சசி அண்ணா, ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்கண்ணா. உங்களுடைய அறிவுரைக்கு நான் ரொம்ப நன்றி, தலை வணங்குகிறேன். இளங்கோ அண்ணா, நான் லைக் போட்டு இருக்கேன். வணக்கம் கோமதி, நான் இளங்கோ அண்ணா. தெரிஞ்சது அண்ணா, வாருங்கள் அண்ணா. இனி இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ அண்ணா. உங்கள் அப்பா அம்மா தம்பி எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் நல்லா இருக்காங்க அண்ணா. சசி அண்ணா. ஏசுதாஸ் ஹாய், இனிய இரவு வணக்கம் சகோ. சூப்பர்மா. ஹலோ. நான் லைக் போட்டேன். ஓகே, தேங்க்யூ. சூப்பர்மா. இரவு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசவே முடியலை. ரொம்ப வருத்தங்க. நல்லா இருக்கோம்ப்பா, நல்லா இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கோம். பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. இன்றைக்கி சப்பாத்தி, காலிஃப்ளவர் குருமா, அப்புறம் சொன்னால் சிரிப்பீங்க, அது என்ன சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் அது எல்லாமே சேர்த்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால அண்ணு, ஏன் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, அடி வாங்கிக்குவ அண்ணு. மாரிமுத்து மாறி, ஹாய். இனி இரவு வணக்கம் சவரி. தோழி, என்ன ஃபேஸ் டல்லாக இருக்குது? இல்லைப்பா சகோ, நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன். இனிமேல் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது, வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு நான் என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்கேன். அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ளீடிங் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ வந்து டாக்டர் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மனசில் அதை இதையும் போட்டு அழுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படும். தயவு செஞ்சு மைண்டு ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருப்பனா பொழைப்பனா சாவனா அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருந்தப்போ வந்து அப்போ டாக்டர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அப்போது அதிலிருந்து என்னால் மீள முடியல. இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது மீள முடியல. இப்போ அந்த யூடியூப்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோ போடுறது, ஏதாச்சும் ஃபோனை பார்க்குறது, நான் இதனால தான் மெயினாக வந்து நான் ரீல்ஸ் போட ஆரம்பித்தது. அந்த மாதிரிக்கு வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட மனசில் இருக்கிற கவலைகள் வந்துட்டு மாறிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு நான் ரீல்ஸ் போடவே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் தான் வந்து போட்டுட்ருந்தேன். அதில் என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே வந்துட்டு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு மூஞ்சி ரொம்ப உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோஸ் வந்து நானே வந்துட்டு ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ஆரம்பத்தில் போட்ட வீடியோஸ் வந்து நானே திருப்பி வந்து பார்க்கும்போது எனக்கே அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம என்ன இப்படி இருக்கோம், இந்த மாதிரிக்கு இருந்தால் என்ன சொல்கிறது, மித்தவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு எரிச்சலாக இருக்கும், கல்லை கொண்டு அடிச்சிடலாம் போல் இருக்கும், அந்த மாதிரிக்கு இருக்கே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் லைவும் ஷார்ட்ஸும் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் போடவே ஆரம்பித்தேன். இதில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த கவலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மறைஞ்சிரும். அதனால் இப்போ எவ்வளவு என்ன கவலைகள் என்ன பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, யூடியூப்புக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா சந்தோஷமாக வந்து மாறிடும். அது உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய மூஞ்சை பார்த்தாலே தெரியும். ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்திருப்பேன், இப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொசு ஒரு பக்கம்ப்பா.